எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் சிம்மராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில ஜூன் 2026 முதல் 2030 வரை இந்த வருடங்களில சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது இவைகள் தரக்கூடிய முக்கிய பலன்களுடைய அவுட்லைன் மிக சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் காண்போம். இது உங்களுக்கு வாழ்க்கையில பொதுவாக திட்டமிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கும். அன்பு நேயர்களே, டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர மிக அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். அன்பு நேயர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசி என்றாலே இதற்கு அதிபதி சூரியன், இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்தாலும் கூட இதற்கு அந்த ஆளுமை திறன் என்ற அந்த விஷயம் என்பது இருக்கும். இருந்தாலும் கூட கடந்த காலம் இந்த 2026 ஜூனுக்கு முன்பு வரை ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஒரு தடை, ஒரு தாமதம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கும் என்று, ஏதோ ஒன்று ஜொலிக்கும் என்று இருந்தால் அது நடக்காமல் ஜொலிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து மீண்டு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து படிப்படியாக மிக அற்புதமாக விடுபட்ட நீங்கள் இப்போது உங்களுடைய ராசிக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய, அருளக்கூடிய குரு பகவான், மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து வெற்றியை தரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையிலே, ஏனென்றால் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவது என்பது விபரீத ராஜயோகத்தை தரும். இது ஒன்று. மேலும் அந்த குரு பகவான் அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய வரை பார்வை செய்யுது என்பது, அந்த குரு பார்க்க கோடி நன்மை. சனி பகவான் மீது குருவினுடைய பார்வை, குருவினுடைய வீட்டிலே சனி என்பது தடைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து வெற்றியை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் மூலமாக எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கிடைக்காமல் இருக்கிறது என்றால் அந்த வாழ்க்கை துணைக்கு கையில பணம் தடைபட்டு இருந்திருக்கும். அந்த தடைப்பட்ட பணம் என்பது இருக்கும். ஆனால் ஜொலிக்கக்கூடிய பொற்காலம், திருப்பு முனையான காலம் ஆகையினாலே நிச்சயம் சில விஷயத்தை தவிர்க்க வேண்டும். அவை என்ன? முன்கோபம், ஆணவம், கண்மம், மாயை இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். நான் என்ற அகங்காரம் என்றும் இருந்தால் அந்த அகங்காரம் சிக்கலை தரும். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் கோபம் என்பது நிச்சயமாக இருக்கவே கூடாது. உங்களுக்கு வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குறிப்பாக கோபம் என்று வேண்டாம் என்று சொன்னேன். இதனால் வாக்குவாதங்கள் வளரும். அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் இவையெல்லாம் அல்லது நீண்ட தூர விஷயங்களிலிருந்து நல்ல நல்ல தகவல்கள், நல்ல நல்ல செய்தி, நல்ல அனுகூலம் எல்லாம் இந்த பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏற்படும். அதேபோல் இந்த சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படபடப்பென்று நிதானத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த 2026 டிசம்பர் 5 வரை ராகு உங்களுடைய ராசியிலே இருப்பார். அப்போது இந்த ஞானகாரகன் ஞானத்தை தர வேண்டும் என்று உங்களை தள்ளுவான். அந்த உந்துதலிலே ஞானம் பெற வேண்டும் என்றால் படபடப்பு சிந்தனை இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலுமே சற்று கூடுதலாக அந்த ஸ்மார்ட்னஸ் என்பது இருக்க வேண்டும். எல்லோருடனும் இனிதாக பழக வேண்டும். குடும்ப விவகாரங்களில சற்று சாமர்த்தியமாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து கடந்து வருவதற்கு பொறுமை மட்டுமே போதும், வெற்றி தந்துவிடும். வாழ்க்கை துணை, வேலையில உடன் இருப்பவர்கள் இருந்து வந்த அந்த பிரச்சனை இவையெல்லாம் நீங்கி நல்லது என்பது இருக்கும். சூரியனுடைய ராசி, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இங்கு சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் என்பது இருக்கு, உத்திரம் நட்சத்திரத்து பாதம். உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தடைகள் எல்லாம் பொடியாகும். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு என்பது கூடும். அது மட்டுமல்லாமல் சற்று உடல் நலத்தின் மீது கூடுதல் கவனம் என்பது இந்த காலத்திலே உங்களுக்கு தேவை. இதுவரை எது நடக்காது என்று இருந்தீர்களோ அது நல்லவையாக மாறக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் பொதுவிலே சிம்மத்திற்கு கோபமாகாது. உத்திரம் நட்சத்திரத்துக்காரர்கள் வீண் கோபத்தின் காரணமாக அக்கம்பகத்து பகையோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் பகையோ, வணிக நிறுவனம் வைத்திருக்கிறீர்கள், தொழில் நடத்துகிறீர்கள் என்றால் பகையோ, இந்த பகையிலிருந்து அல்லது பகை நிலைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பது, பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பது வெற்றியை தரும்.
2025 மார்ச் 23 முதலேயே இந்த அஷ்டமச்சனி காலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில நீங்கள் அத்தனை உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற உன்னதம் கிடைக்கவில்லை என்ற மன வருத்தம் ஒரு புறம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தொழிலிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். நிச்சயமான மிகப்பெரிய வெற்றியை தரும். கைப்பணம் செலவழிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களில எப்படி தேவையில்லாத வார்த்தை பேசாதீர்கள் என்று சொன்னேனோ அதேபோல் தேவையில்லாத விஷயங்களில உங்களுடைய செலவுகளையும் செய்வது என்பது தவறு. குடும்பத்தில பொறுமையோடு கையாள்வது என்பது மிக முக்கியம். இந்த காலத்தில நிச்சயமாக குழந்தை வரத்திற்கான வாய்ப்புகளை தரும். காதலுக்கான வாய்ப்பை தந்திருக்கும். திருமணத்திற்கான வாய்ப்பை தந்திருக்கும். இந்த காதல், திருமணம், குழந்தை வரும் இவற்றை இந்த காலத்திலே நழுவ விடும்போது அது சற்று வருங்காலத்திலே வருத்தத்தை கூட ஏற்படுத்தும். ஆகினால 28ஆம் ஆண்டு, அதாவது சனி பகவானவர் அஷ்டமத்தில இருக்கும்போது ஆண் குழந்தைக்கான வாய்ப்பை பல சிம்மராசி என்பர்களுக்கு தருவார். குழந்தை வரத்தை தருவார். இந்த காலகட்டத்தில தவிர்க்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமச்சனியாக பலன் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய 3ஆம் பார்வை என்பது ரிஷப ராசியின் மீது இருக்கிறது. இந்த ரிஷப ராசி என்பது 10ஆம் இடம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு. ஆகையினால் இங்கு சனியினுடைய பார்வை என்பது உங்களுடைய புகழ், உங்களுடைய வேலை இவற்றிலே சற்றும் கண்ணும் கருத்துமாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை என்பது கன்னி ராசியின் மீது இருக்கிறது. கன்னி ராசி அதிபதி புதன். புதனினுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பயணப்படக்கூடிய காலமாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில இருப்பார் 2028 வரை. முன்பின் இருந்தாலும் கூட அது புதனினுடைய நட்சத்திரத்துல பெரும்பாலான நாட்களில இருக்கக்கூடிய காலம். ஆகையினால் இதுல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும். புத்தி கூர்மையினால் வெற்றியை பெற்றுவிடலாம். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். இது 5ஆம் இடம். ஆகையினால அதனால்தான் முதல்ல சொன்னேன், காதல், குழந்தை இவற்றிற்கான வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். சனி பகவான் அதன் பின்பாக அடுத்த பாதி, அதாவது 2028, 29, 30 என்று கூட எடுத்துக்கொள்ளும் போது அவர் பாக்கிய சனியாக இருப்பார். இந்த பாக்கிய சனியாக இருக்கும்போது உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த அனுகூலம். ஆனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம். லாபம் தரக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும். அதே போல் சிறிது கடன் வாங்கலாம். வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கு எது தேவையோ அதில் தான் ஈடுபட வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது என்பது சற்று சிக்கலை தரும். நோய் தரக்கூடிய, மன வலியை தரக்கூடிய விஷயங்களில 90 அல்ல 100க்கு 100% ஈடுபடாமல் இருப்பதுதான் நல்லது. அஷ்டம சனி முழுமையாக முடிவடைந்த காலமாக இருக்கும்போது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் ஓங்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் சனி பகவானின் காரணமாக 2028 மார்ச் முதல் 2030 வரை இந்த அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கும். குருவினுடைய பயிற்சி என்று பார்க்கும்போது ஜூன் 1, 2026 துவங்கி டிசம்பர் 30, 2026 வரை 12ஆம் வீட்டிலே விரய குருவாக இருப்பார். குரு பகவான் 12ஆலே மறைந்து இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் செலவுகளை தருவாரா என்றால், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு 12லே வருவது என்பது மிக பெரும் அற்புதங்களை, எதிர்பாராத நல்லவற்றை தரும். வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக பயணங்களில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. அதே போல் டிசம்பர் 2026 முதல் ஜூன் மாதம் 2027 வரை உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பார். இந்த காலம் என்பது வக்ர குருவாகவும் இருக்கக்கூடிய காலம். ஆகையினால புதிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கிறீர்கள் என்றால் இந்த காலத்துல சற்று நிதானம் கடைபிடிப்பது என்பது நல்லது. ஜூன் 2027 முதல் ஜூலை 2028 வரை சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தையும் அள்ளித்தரும் அற்புதம் தரக்கூடிய பொற்காலத்தையும் தருவார். அஷ்டம நிலையிலே சனி பார்வை என்பது மிகப்பெரிய உயரங்களை, அதுவும் கல்வி, ஆராய்ச்சி விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அது மூலமாக மாபெரும் தனலாபங்களை அள்ளித்தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வார். வாழ்க்கை துணைக்கு மிக பெரும் அற்புதங்களை, நல்லவையை செய்யக்கூடிய அமைப்பை எல்லாம் இந்த காலம் என்பது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் சிறக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில மிகப்பெரிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்களை எல்லாம் குரு பகவான் இந்த காலத்திலே உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இந்த ஜூன் 2027 முதல் ஜூலை மாதம் 2028 வரை இந்த காலம் என்பது அற்புத அமைப்பை தரும். ஜூலை 2028 முதல்
ஆகஸ்ட் மாதம் 2029 வரை 3ஆம் வீட்டிலே, அதாவது இந்த 3ஆம் வீடு என்பது உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அந்த ஐடி சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு துறையில இருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய விஷயங்களை பற்றி இங்கு நாம் சொல்ல முடியும். ஆகையினால் புதிய தொழில் முயற்சி, இனிய இன்ப சுற்றுலாக்கள் என்று வெற்றிக்கான வழிகள் பல தரும். உங்களுடைய வாழ்க்கை துணை கையிலே பணம் புரளக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்கள் தந்தையாருக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பல தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். வெற்றிக்கான வழி. ஆனால் இந்த காலகட்டத்திலே மேலும் ஒரு அற்புதம் என்னவென்றால், பல நிலைகளிலே எப்படி உயர வேண்டும் என நினைக்கிறீர்களோ வாழ்நாளுக்கு தேவையான தனத்தை கூட இந்த காலகட்டத்திலே சேர்த்து விடக்கூடிய, நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த ஜூலை 2028 முதல் அடுத்த ஜூலை 2029 வரை என்று எடுத்து 2028 முதல் 2029 வரை அற்புதங்களை செய்வதாக இது அமையும். முயற்சிகளிலே மாபெரும் வெற்றியை தரும். ஆகினால் இந்த குரு பகவான் 2, 3 ஆகிய இடங்களில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2027 மத்திய வாக்கு முதலேயே அற்புத காலம் என்றே சொல்லலாம். இது பொன்னான காலமாக இருக்கும். வேண்டிய தன வரவை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான அமைப்பு. அதன் பின்னராக 2029 ஆகஸ்ட் முதல் 2030 செப்டம்பர் வரை குரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே இருப்பார். அப்போது ஏற்கனவே வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெற்றிருக்கும். இப்போது புதிய வீடு, புதிய வாகனம் இவையெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்த பெண் உறுப்பினர்கள் அல்லது தாய் ஸ்தானத்துல இருப்பவர்களுக்கு உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே தேவை. ஆகஸ்ட் 2029 முதல் செப்டம்பர் 2030 வரை. அதன் பின்னர் 5ஆம் வீட்டிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் 2030 செப்டம்பர் வாக்கிலே செல்லும் போது மகா யோகத்தை உங்களுக்கு அள்ளி தருவார். வாழ்நாளிலே இதுவரை எந்த வயதில இருக்கிறீர்கள் என்றாலும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடுவு காலம், விமோசனம், வெற்றிக்கு பல பயணங்கள், பல பாதைகளை காட்டக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழும். ராகு மற்றும் கேது இந்த காலம் 2026 ஜூன் துவங்கி 2030 வரை என்று எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்திலே 2026 இந்த ஜூன் மாதம் 7ஆம் இடத்தில் ராகு, ராசியில் கேது. ஆகினால் எதிலும் ஒரு பொறுமை. எடுத்த காரியத்திலே உடனடியாக அது நடக்கவில்லை என்றால் வருத்தம் கூடாது. அதில் நல்லது இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த காரியங்கள் எல்லாம் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்களை செலுத்துவதற்கு மன தைரியத்தோடு செயல்பட வேண்டிய காலம். திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும். உயர பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து அதற்கேற்ற திசையிலே செயல்பட வேண்டும். டிசம்பர் 5, 2026 முதல் ஜூன் 23, 2028 வரை ராகு 6லும் கேது 12ஆம் இடத்திலும் இருப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு அற்புத யோகத்தை தரும். ஆகையினால் இந்த 3 கிரகங்கள், முக்கிய கிரகங்கள் சனி, குரு, ராகு, ஒன்று ஏதேனும் சிறிது குறைத்தால் ஒன்று பெரிதாக அதை உயர்த்தி நல்லவற்றை தருவதற்கு அற்புதத்தை தரும். தீராத கடன்களை எல்லாம் தீர்ப்பதற்கான அமைப்பு, தீராத நோய்களை நினைத்த விஷயத்திலிருந்து ஒரு குணம், எந்த விதமான வம்பு வழக்குகள் இருந்தாலும் சாதகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்று அற்புதத்தை தரும். புரியாத விஷயங்களும் புரிந்து வெற்றிக்கான வழியை தரும். ஜூன் 23, 2028 முதல் ஜனவரி 10, 2030 வரை ராகு 5, கேது 11லும். மீண்டும் இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஆண் குழந்தைகளுக்கான அற்புதத்தை, திருமணமான தம்பதியர்களுக்கு தரக்கூடிய அற்புதத்தை தரும். எதிலும் லாபம் வேண்டும் என்றால் நேர்மை நன்னடத்தை உண்மையோடு இருக்கும் மிகப்பெரிய லாபத்தை தந்து விடுவான் கேது. ஆகையினால் லாபங்கள் பெருகும். பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரும். பெரியோருடைய அனுகூலம் என்பது இருக்கும். சனிக்கிழமைகளிலே காலபைரவர் வழிபாடு, ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளிலும் கூட அதிகாலையில எழுந்தவுடன் சூரியனுக்கான வழிபாடு, சனிக்கிழமைகளிலே காகத்திற்கு சோறு வைப்பது, குரு பகவானுக்கான வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு இவையெல்லாம். ராகுகேதுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில துர்க்கையம்மன் அல்லது உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அன்பு நேயர்களே, சிம்மராசி என்பர்களே, இதுவரை எது எப்படியோ இனி இந்த ஜூன் துவங்கும் போது மெதுமெதுவாக உங்களுக்கு பொற்காலத்தை நோக்கி பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய அற்புத கிரகநிலைகளாக இருக்கிறது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது தரக்கூடிய அந்த சிறு சிறு கிரகங்கள் கூட எப்படி அற்புதத்தை செய்யும் என்று தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை தந்து கொண்டிருப்பேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவினை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்றாலும் அல்லது ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும்
பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பதிவினை தந்திருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.